அதாவது இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய, இந்த காலத்து இளைஞர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தட்ல ஒரு மாரல் சொல்லியிருக்கான். ஸோ இட்ஸ் அ ஸ்டோரி. இட் இஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி. இட் இஸ் அ டீப்லி இன்கிரைன்ட் இன் மொராலிட்டி. எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். சொன்ன விதம் ரொம்ப ஹாப்பியா, என்னை மாதிரி சீரியஸா சொல்ல மாட்டான். எனக்கு இப்போ நான் ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேலே இருக்கணும், இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பட் அவன் ரொம்ப கூலா நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருக்கான். இட்ஸ் அ மெத்தடாலஜி, டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி. பட் இஸ் அ வெரி வெரி மெட்டிகுலஸ் டைரக்டர். டைரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான். அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்ல போயிட்டு அப்பா ஃப்ரீயா போனா டைரக்ஷனோட டப்பிங்ல நிறைய டேக் எடுத்தான். நான் ஒரு 4 டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு நிறைய ஊர்கள், காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, மெட்ராஸ், யூரோப்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன்னா. ஆனா அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான். சார் இங்க வாங்க அப்படின்றத இங்க வாங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லுவேன் இங்க வாங்க, இல்லை சார் அப்படி சொல்லக்கூடாது, இங்க வாங்க அப்படி சொல்லுங்க சார். எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸே புரியாது. கடைசியில் அவன் சொல்ல நான் திருப்பி ரிப்பீட் பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்க வாங்க அப்படின்ட்டு ஆக்சுவலா